பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால இந்த வாரம் நாம் தியானிக்க ஆரம்பித்திருக்கிற காரியம் எப்பிராயீம் மலை தேசத்தில் என்கிற தலைப்பிலே நாம் தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்க ஆரம்பித்திருக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாக கொடுத்த தேசத்தில் அநேக மலைகள் இருந்தது, பள்ளத்தாக்குகள் இருந்தது, குன்றுகள் இருந்தது, வனாந்தர பகுதி இருந்தது, பாலைவன பகுதி இருந்தது, கடற்கரை பகுதி இருந்தது, நல்ல நிலப்பரப்புகளும் இருந்தது. இப்படி ஏராளமான செய்திகள் வேதத்தில் இருக்கிறது. அதில் மலைகள் அதிகமாக இருந்தது. நீங்கள் நிறைய மலைகளுடைய பெயர்களை நீங்கள் வேதத்தில் வாசிக்கலாம். அது மாத்திரம் அல்ல, தேவனுடைய மனிதனாகிய ஆரோன் மரித்தது ஓர் என்கிற மலையின் மேல் ஏறி அவர் மரித்தார். அதே போல தேவனுடைய மனிதனாகிய மோசே நேபோ என்கிற மலையின் மேல் ஏறி அங்கிருந்து கானான் தேசத்தை பார்த்து அதற்கு பின்பு அவர் கர்த்தரிடத்தில் சேர்க்கப்பட்டார். கர்த்தர் அவரை அடக்கம் பண்ணினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அநேக தேவ மனிதர்கள் கூட மலைகளில் தான் அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறார்கள். இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போலாங்க. ஆனால் நாம் பார்க்க போகிற ஒரு செய்தி எப்பிராயீம் மலை தேசம். வேதத்தில் அதை மலை தேசம் என்றே சொல்லுகிறது. மலை நாடு என்றும் எழுதப்பட்டிருக்கிறது, எப்பிராயீம் மலைகள் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது, அதே போல் எப்பிராயீம் மலை தேசம் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. அதனால தான் நம்ம செய்திக்கு தலைப்பு எப்பிராயீம் மலை தேசத்தில் என்று வைத்திருக்கிறோம். இன்றைக்கு ஒரு சம்பவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த எப்பிராயீம் மலை தேசத்தில் இஸ்ரவேலில் நியாயாதிபதியாயிருந்த பெண் நியாயாதிபதியாகிய தெபோராள் அவர்கள் குடியிருந்தது எங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த எப்பிராயீம் மலை தேசத்தில் இருக்கிற, அப்படிதான் போட்டிருக்கு. நான் வாசிக்கிறேன் பாருங்க. நியாயாதிபதிகள் 4வது அதிகாரத்தில் 5வது வசனம். அவள் எப்பிராயீம் மலை தேசமான ராமாவுக்கும் பெத்தேலுக்கும் நடுவில் இருக்கிற தெபோராளின் பேரிச்ச மரத்தின் கீழே குடியிருந்தாள். சரியா? அங்கே இஸ்ரவேல் புத்திரர் அவளிடத்திற்கு நியாய விசாரணைக்கு போவார்கள். அப்போ இவர்கள் குடியிருந்த இடம் எங்க? எப்பிராயீம் மலை தேசத்தில் ராமாவுக்கும் பெத்தேலுக்கும் நடுவாயிருக்கிற பேரிச்ச மரத்தின் கீழ். அப்போ அந்த பேரிச்ச மரம் எங்கே இருக்குன்னா எப்பிராயீம் மலையில் தான் இருந்திருக்கு. சரியா? எப்பிராயீம் மலையில் ஒரு பகுதி அதான் போட்டிருக்கு, எப்பிராயீம் மலை தேசம்னு போட்டிருக்கு. வெறும் மலைன்னு போடலை. சில இடத்துல மட்டும்தான் எப்பிராயீம் மலைகள்னு போட்டிருக்கோம். பல இடங்களில் எப்பிராயீம் மலை தேசம்னே போட்டிருக்கு. சரியா? இது நேற்று நான் சொன்னது போல யோசேப்பின் புத்திரருக்கு சுதந்திரமாக வந்த பகுதி. அவர்களோடு கூட சேர்ந்து மற்ற மக்களும் இருந்தார்கள். நமது தொடர்ந்து தியானிப்போம். இப்போ ஒரு செய்தியை கர்த்தர் உங்களோடும் என்னோடும் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறார். அது என்னவென்று கேட்டால், எப்பிராயீம் மலை தேசத்தில் குடியிருந்த இந்த தெபோராள் மூலமாக கர்த்தர் வெளிப்பட்டார். கர்த்தர் பேசினார். எந்த சூழ்நிலையில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாத காரியத்தை செய்யும் பொழுது கர்த்தர் கானானிய ராஜாவாகிய யாபீனின் கையிலே ஒப்பு கொடுத்துருவார். இந்த யாபீனுக்கு ஒரு சேனாதிபதி இருப்பான். அவனுடைய பெயர் சிசேரா. அவனிடத்தில் 900 இருப்பு ரதங்கள் இருந்ததாக வேதம் சொல்கிறது. அது மாத்திரமல்ல, அவன் இஸ்ரவேல் புத்திரரை கொடுமையாய் ஒடுக்கினான் என்று வேதம் சொல்லுது. எப்படி ஒடுக்கினானா? கொடுமையாய். நான் அந்த வசனத்தை படிக்கிறேன் பாருங்க. நியாயாதிபதிகள் 4:3. அவனுக்கு 900 இரும்பு ரதங்கள் இருந்தது. அவன் இஸ்ரவேல் புத்திரரை 20 வருஷம் கொடுமையாய் ஒடுக்கினான். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். அப்போ 20 வருஷம் கொடுமையாக ஒடுக்கிக்கிட்டு இருக்கிறான் அந்த சிசரா என்கிற யாபீனின் சேனாதிபதி. அப்போ நல்லா கவனிங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை நோக்கி முறையிட்ட பொழுது கர்த்தருடைய வார்த்தை எங்கே இருக்கிற நபருக்கு கடந்து வந்தது என்று சொன்னால், எப்பிராயீம் மலை தேசத்தில் குடியிருக்கிற தெபோராள் என்கிற தாயாருக்கு கர்த்தருடைய வார்த்தை கடந்து வந்தது. அந்த வார்த்தையின்படியே பாராக் என்கிற மனிதனை அழைத்து அவர்கள் பேசுவார்கள். அந்த மனிதனோ நீங்கள் வந்தாதான் போவேன்னு சொல்லுவார். இதெல்லாம் நமக்கு தெரியும் இல்லையா? அப்புறம் கர்த்தர் என்ன பண்ணுவார்னா, அந்த சிசேராவை பெண் ஆகிய, அதாவது யாகேல் என்கிற பெண் கையில் ஒப்பு கொடுத்து விடுவார். இது எல்லாம் நம்ம அறிந்தது. இப்போ தேவன் சொல்கிற செய்தி என்னன்னா,
20 வருஷம் கொடுமையாய் ஒடுக்கப்பட்ட நெருக்கப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை நோக்கி முறையிட்ட பொழுது கர்த்தர் தம்முடைய வார்த்தையை எங்கிருந்து புறப்பட பண்ணினார் என்று சொன்னால் எப்பிராயீம் மலை தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினார். 20 ஆண்டுகளாக முறையிட்டு கொண்டிருந்த ஜனங்களுக்கு ஒரு விடிவு காலம் எங்கிருந்து வருகிறது என்று சொன்னால் எப்பிராயீம் மலை தேசத்தில் இருக்கிற தெபோரால் மூலமாக கர்த்தர் கொண்டு வராரு. அருமையான தேவ பிள்ளைகளே, தெபோராளுக்கு தேவன் தம்முடைய வார்த்தையை வெளிப்படுத்தினார். அந்த வார்த்தையின்படி தான் அவங்க பாராக்கிடத்தில் பேசினார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை நீங்கள் கொடுமைகளை அனுபவிக்கலாம், நீங்கள் நெருக்கப்படலாம், பல வருஷமாக நீங்கள் தேவனை நோக்கி முறையிட்டு கொண்டிருக்கலாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் புத்திரர் நெருக்கப்பட்டது உண்மை, கொடுமையாய் ஒடுக்கப்பட்டது உண்மை. ஆனால் கர்த்தரை நோக்கி முறையிட்ட பொழுது கர்த்தரோ எப்பிராயீம் மலை தேசத்தில் குடியிருந்த ஒரு பெண் நியாயாதிபதியின் மூலமாக தம்முடைய வார்த்தையை அனுப்பினார். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், எங்கே தேவனுடைய வார்த்தை வருகிறதோ அங்கே விடுதலை உண்டு. எங்கே தேவனுடைய வார்த்தை வருகிறதோ அங்கே மாற்றம் உண்டு. தேவனுடைய வார்த்தை, தேவன் அனுப்பின காரியத்தை செய்து முடிக்கும். வேதம் சொல்லுகிறது, அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்குகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் கொடுமையாய் ஒடுக்கப்பட்ட பொழுது கர்த்தர் எப்பிராயீம் மலை தேசத்தில் இருந்த தெபோராளுக்கு தம்முடைய வார்த்தையை அனுப்பினார். அந்த வார்த்தையின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த கொடுமையிலிருந்து விடுவிக்கப்பட்டார்கள். ஒருவேளை நீங்களும் கொடுமைகளை அனுபவிக்கலாம். ஏன்னா எகிப்தில் கூட இஸ்ரவேல் ஜனங்கள் கொடுமையாய் வேலை வாங்கப்பட்டார்கள். பைபிள் சொல்லுது, கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் உன் தேசத்திலும் இனி கேட்கப்படுவது இல்லை என்று வேதம் சொல்லுது. ஒருவேளை நீங்கள் கொடுமையாய் ஒடுக்கப்படுறீங்களா? ஏன்னா அவன் மிகவும் ஒடுக்குனானா, ரொம்ப ஒடுக்குனானா போட்டிருக்கு, கொடுமையாக ஒடுக்குனான்னு போட்டிருக்கு. கொடுமையாய் ஒடுக்கப்பட்ட ஜனங்களுக்கு எப்பிராயீம் மலை தேசத்திலிருந்து தேவனுடைய வார்த்தை வந்தது. அவர்கள் விடுவிக்கப்பட்டார்கள், காப்பாற்றப்பட்டார்கள். கர்த்தர் பெரிய மாற்றத்தை கட்டளையிட்டார். இன்றைக்கு உங்களை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, ஒருவேளை நீ ஏதோ ஒரு சூழ்நிலையில் கொடுமையாய் ஒடுக்கப்படுவாயானால் நீ கர்த்தரை நோக்கி பார். தேவன் தம்முடைய வார்த்தையை அனுப்புவார். தேவனுடைய வார்த்தை வரும்பொழுது மாறாதவைகள் மாறும், அசையாதவைகள் அசையும், நடக்காதவைகள் நடக்கும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இது எங்க ஆரம்பிக்கு தெரியுமா? எப்பிராயீம் மலை தேசத்தில். நாளைக்கு இன்னொரு சம்பவத்தை பார்ப்போம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நம்மேல் என்றும் உள்ளது. God bless you.